ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதன்கிழமை. வாங்கிட்டு வந்த மாங்கல்யத்தை கோயிலில் போய் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். எங்கள் எப்போ கிளம்புனாலும் சரி, எங்களுக்கு பணியோட செய்ய எங்கள் ஸ்பைடர்மேன் வந்துடுவாங்க. சாவி எடுத்து கொடுப்பாங்க, ஷூ எடுத்து கொடுப்பாங்க, எங்கள் செருப்பெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, கதவெல்லாம் சாத்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா கதவு திறந்துருந்தால் திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா, அதனால் அவங்களுக்கு வீட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, எங்கேயாவது வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும். அப்படி தான் கடைசியாக நாங்கள் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்கு வந்தப்போ தான் சொன்னார் அர்ச்சகர், இந்த மாதிரி மறுபூசை நடந்துகிட்ருக்கு, ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், பூஜை முடிஞ்சவுடனே உங்களுக்கு நான் பூஜை பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். சரி 15 மினிட்ஸ் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் உள்ளேயே நிற்க வேணாம் பிரகாரத்தில், கொஞ்சம் வெளியே போய் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்தோம். நாங்கள் 2 பேரும் உட்காந்தோம். எங்கள் புகழினி மேடம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் ஒருத்தங்க பாவம் சாமி கும்பிட்டு வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்கள போய் என்னமோ தெரிஞ்சவங்க மாதிரி எட்டி பார்த்தாங்க. அப்புறம் ஹாய் சொன்னாங்க. அவங்க வாமா பக்கத்தில் வந்து உட்காருன்னா உட்கார மாட்டாங்க, பக்கத்தில் போக வர இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நாங்களும் யோசிக்கிறோம், யாராவது ஒரு கடத்திட்டு போக மாட்டாங்களா இவங்கள அப்படின்னு. ஆனால் யார் கடத்திட்டு போனாலும் 15-20 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் ரொம்ப தியாகிங்கடா இவங்கள வச்சு சமாளிக்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்க ரோஸ்லாம் கொடுத்தாங்க. இதை பேசாமல் வாங்கிட்டு வந்துருந்துருக்கலாம். அதை வாங்கி எங்ககிட்ட கொண்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போய் அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே பண்ணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா கோயிலை அளவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சின்னதாக இருக்குது, நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அளவு எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் அர்ச்சகரும் கூப்பிட்டாரு, பூஜை முடிஞ்சிச்சு வாங்க அப்படின்னு. அப்புறம் நாங்கள் கொடுத்த சாலி செயினை சாமிக்கிட்ட வைப்பாங்கன்னு தான் நினச்சோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக அது அம்மனோட கழுத்துலேயே போட்டு அப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கிழக்கு பார்த்து நின்று மாற்றிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ ஃபைனலாக மாற்றிட்டு ஒரு பூமர் பிக் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கிளம்புனான்னு வெளியே கிளம்புனோம். அதுக்குள்ளே எங்கள் ஸ்பைடர்மேன், ஐயோ நான் எல்லா சாமியும் ஆசீர்வாதம் பண்ணேன், ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் பண்ணல, போய் பண்ணிட்டு வந்துட்டு வந்துட்டாங்க. திஸ் இஸ் ஹவ் த டே வெண்ட் ஆஃப்.